ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ். இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. மீண்டும் நம்மோடு நமது ஆசிரியர் இருந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்குது, கேட்கலாம். திரு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு கொடுத்த பேட்டி, கோர்ட்டில் டிஆர் பாலு அவர்கள் தொடர்ந்த வழக்கில் முடிச்சுட்டு வந்து அதை பற்றி பேசுவார்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதை பற்றியும் பேசினார். பட் அதற்கு பிறகு செய்தியாளர்கள் எழுப்ப அவர் அந்த கேள்விகளுக்கு பதிலளித்த விதம், அதிமுக கூட்டணி பற்றிய பல விஷயங்கள், அதிமுக பாஜக கூட்டணி பற்றிய கேள்விகளுக்கு பல கேள்விகளையும் நமக்கு இப்போ புதிதாக எழுப்பியிருக்கிறது. உங்களுடைய முதல் கட்டம்? எனக்கு எதுவும் புதுசாக எதுவும் எழுப்பின மாதிரி தெரியல. திரு அண்ணாமலை அவருடைய நிலைப்பாடில் ரொம்ப சரியாக இருக்கார். டே ஒன்லேருந்து அது கட்சியுடைய தொண்டராக அவருடைய கருத்து வந்து ரொம்ப சரி. திமுக ஆட்சியை வீழ்த்தணும், ஆட்சிக்கு வரணும். அதில் இந்த 2 ஸ்டாண்டில் என்ன குழப்பம் வந்துச்சுன்னு அண்ணாமலை ஏதோ புதுசாக சொல்லிட்டாருன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது. அவர் வந்து திமுக ஆட்சி வீழுன்னு 15 சொல்லிட்டார். அவங்க போகிறாங்க, கூட்டிலேருந்து கட்சி வெளியே இருப்பது எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டார், ஒன்று பாக்கி விடாமல். ஏடிஎம்கே பிஜேபி என்டிஏ அலைன்ஸ் ஆட்சி புரிஞ்சிருக்காரு. இதில் என்ன உங்களுக்கு புதுசாக என்ன சர்ப்ரைஸ் ஆனீங்க? இதில் நம்ம பார்க்குறோம், அண்ணாமலை சொல்கிறாரு, நான் இந்த கூட்டணி இந்த ப்ராசஸ்லேயே நான் இல்லை, நான் உள்ளே பங்கேற்கவே இல்லை, நான் என் தலைவர் சொல்கிறத நான் கட்டுப்படுத்தி நான் போக முடியும். அது ரெண்டாக பிரிச்சிடுறேன். நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, அவர் இந்த ப்ராசஸில் இல்லைங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறது இல்லை, ஐ எம் நாட் வில்லிங் ஃபார் இட்டுங்கிற நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு இந்த ரீசெண்ட் டேஸில் இந்த 4-5 வருஷம் பாலிடிக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா பல பேர் இப்போ விடுதலை சிறுத்தைகள் உட்பட பல பேர் வந்து அவங்க கட்சி ஆரம்பித்த நாள்லேருந்தே அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது இருக்காங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறது அவங்க கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து தேர்தல் பாதை திருடர்களின் பாதைன்னு வேறு இடத்துல இருந்தவங்க. அவங்க தேர்தலே ஒத்துக்க முடியாது. அப்போ மூப்பனாருடைய இன்சிஸ்டன்ஸில் அவங்க வந்து அப்போ வந்து நம்ம ஆட்சியில் கடைக்கோடி மனிதனுக்கும் அதிகாரம் அப்படிங்கிறது அவங்களோட தத்துவங்களால வேணுனாங்க. அப்புறம் நம்ம அப்படி வளரலன்னு விட்டுருந்தாங்க. பட் அது வந்து பழசு, சரிங்களா. ரீசெண்ட் டேஸில் ஒரு 4 இயர்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூட்டணி ஆட்சி, அது 2026 கூட்டணி ஆட்சிங்கிறத திரும்ப சொன்னார் திரு அண்ணாமலை. மாநில தலைவராக பாஜகவில் இருந்தபோதே அது இருந்தார். பிறகு தலைமை மாற்றம் எல்லாம் நடந்த போது அவர் வந்து சைலண்டாக அடுத்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ கோயம்புத்தூரில் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது சொன்னார், நான் ஆகஸ்ட் மேலே பேசுகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை. இங்கே வந்து செய்தியாளர் ரொம்ப நாளாச்சுன்னு சொல்லி சொன்னபோது சரி பேசிடுவோம்னு சொல்லிட்டு பேசுகிறார், அவ்வளோதான். இந்த ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ப்ராசஸில் அவர் இல்லைங்கிறது எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற சென்ஸில் இல்லை, சரிங்களா. சாரிங்க, ஐம் நாட் அவேர் ஆஃப் இட் அப்படின்ற இல்லை எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற சென்ஸில் எடுக்கக்கூடாது. அந்த கூட்டணி பேசும்போது திரு அமித்ஷா அவர்களும் திரு எடப்பாடி அவர்களும் பேசினாங்க. அந்த பேச்சுவார்த்தையில் நான் இல்லை, சரிங்களா. அப்போ வந்து அதில் என்ன பேசப்பட்டது என்னன்னு எனக்கு தெரியாது, இவ்வளோதான். அப்போ ஐ வாஸ் நாட் இன்சைட் த மீட்டிங், ஐ வாஸ் நாட் பார்ட் ஆஃப் த மீட்டிங். அப்படின்னா எனக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு இவங்க அதை தான் அதே பேட்டில் பின்னாடி சொல்கிறாரு. அண்ணாமலை வந்து பேச ஆரம்பிச்சு அப்படியே கூட்டணி உடைக்க ஆரம்பிச்சா 4 பேர் கிளம்புவாங்க அப்படின்னு அந்த கோவரண்ட்டும் போகிறார். அப்படி இல்லை அப்படிங்கிறதுக்கு அது தெளிவாக போகிறார். அதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. அப்போ அந்த வார்த்தை ஏன் சொல்கிறாருங்கிற நீங்கள் கவனிக்கணும். அவர் நடந்த உண்மைகளை தெளிவாக பிரிச்சு சொல்கிறார். ஸோ இந்த அலையன்ஸ் பேசும்போது நான் இல்லைங்க, ஸோ அவரால் என்ன பேசியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, அதுதான் ஒரு பாயிண்ட். அப்போ ஒருவேளை ஏடிஎம்கேக்கு வந்து நான் சொல்ல ஏதாவது முரண்பாடு இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் அமித்ஷாட்ட நீங்கள் பேசிக்கிங்க, அவ்வளோதான். அதாவது எங்கள் அமித்ஷா வந்து 1, 2, 3 பேட்டில் வந்து தெளிவாக சொன்னார். அதை ஐ எம் ரீஇன்ஸ்டேட்டிங், அவ்வளோதான். எங்கள் தலைவர் சொன்னதை நான் இருக்கேன், ஒரு தொண்டனாக சொன்னேன். அதனால் அவர் வந்து ஏதாவது ஒரு நிலைப்பாடு மாற்றிருக்கிறாரான்னு புரிஞ்சுக்க முடியாது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் யுவர் கொஸ்டின், அவர் எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற சென்ஸு கிடையாது. நான் அந்த பேச்சுவார்த்தையில் இல்லை, எனவே என்ன பேசப்பட்டது என்பது தெரியாது. எங்களுடைய கட்சியுடைய மூத்த தலைவர் திரு அமித்ஷா அவர்கள் திரும்ப ஒரு முறைக்கு 3 முறை சொன்னதுனால கூட்டணி ஆட்சியில் பங்கேற்போம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. பாஜக தொண்டனாக நிலைப்பாடுன்னு புரிஞ்சுக்கும். இதில் கன்ஃபியூஷன் எழுவதுன்றதான இங்கே ஒரு கேள்வியவே எழுது. இதில் கன்ஃபியூஷன் கிடையாது. இப்போ இது தேவையில்லைங்கிறது நான் கொடுக்குற ஒரு அடிஷனல் பாயிண்ட். இது என்னுடைய சம்பந்தமான விஷயம், பிஜேபிக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை, அது அவங்க பேசிக்க வேண்டிய விஷயம். நம்ம வந்து நான் அமித்ஷா மாதிரியான ஒரு மூத்த தலைவர்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அதை பேசியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மாற்றி பேச மாட்டார். அதுவும் அமித்ஷாட்ட மாதிரியான ஆள்கிட்ட பேசிட்டு எனக்கு வேற நாங்கள் பேசுகிறேன் இங்கே பேச சொல்லிக்க மாட்டார். அவர் ஒரு அரசியல் ராஜேந்திர நிலைமை எப்படி பார்த்துக்கிடுவோங்கிற மாதிரி இருப்பார். நம்ம ஏற்கனவே மகாராஷ்டிராவுக்கு உதாரணமாக சொன்னேன். தேர்தலுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக சினாரியோ மாறினது பார்க்குறோம். தேர்தலுக்கு முன்னாடி ஒன்றா கூட்டணி வச்ச சிவசேனா கடந்த தேர்தலில், அதுக்கப்புறம் வந்து நாங்கள் முதலமைச்சராக சொல்லி குட்டியாக பாட்டினாது நாங்கள் முதலமைச்சராக சொல்லி சொன்னாங்க. அப்போ ஒரு பெரிய பிரச்சனை வந்து அப்புறம் திருப்பி வேற ஒரு அலையன்ஸ் வச்சுட்டு திருப்பி மாற்றி எல்லா கதையும் நம்ம பார்த்தோம். ஸோ தேர்தலுக்கு பிறகு என்ன வருதுன்னு நம்ம பார்க்கணும். அதுதான் இப்போ கன்ஃபியூஷன் எங்கே வருதுன்னு திமுக திரு எடப்பாடி பழனிசாமி பியூட்டிஃபுல்லாக சொன்னார். திரு நயனா ரொம்ப இன்னும் அக்யூரேட்டாக சொன்னார். சரி எப்படியோ
திமுக ஆட்சி போகுது, அதிமுக கூட்டணி ஆட்சி வரும்னு சொல்லிட்டார்ல, அப்போ அதில் பங்கேற்குமா இல்லையாங்கிற செகண்டரி வச்சுக்கணும். உங்களுக்கு புரியல. இந்த நிலைப்பாடு திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் எடுத்த நிலைப்பாடு தான் இந்த தேர்தலுக்கு சரி அப்படிங்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி போல அந்த பக்கம் போயிட வேண்டியதில்லை, திரு அண்ணாமலை போல இந்த பக்கம் போயிடவில்லை. திரு நயினார் நாகேந்திரன் ரெண்டுக்கு நடுவில் சொல்றாரு, திமுக ஆட்சி போதில்லைங்க, எங்கள் ஆட்சி வரப்போதுங்க, அவ்வளோதாங்க. அப்போ எலெக்ஷனுக்கு பிறகு பார்த்தா அப்போ தான் எல்லாரும் ஜெயிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். அப்படி இல்லைன்னா அது வந்து கன்ஃபியூஷன் கட்டாயம் லீட் பண்ணும். பட் இதில் என்ன, அவரவர் கட்சி நிலைப்பாடு அவரவர் சொல்ல, இதை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது இல்லைங்கிற பாயிண்ட். ஊடகங்கள் திட்டமிட்டு தெளிவாக கேட்பாங்க. உங்களுக்கு புரியுங்களா? டிஎம்கே அலைன்ஸில் இருக்கக்கூடிய குளறுபடி பற்றி கேட்க மாட்டாங்க. திருமாவளவன்ட்ட கூட ஏடிஎம்கே அலைன்ஸ் பற்றி தான் கேட்பாங்க. உங்களுக்கு புரியல, ஏங்க நீங்க எப்படி சொன்னீங்க, அப்படி எப்படி அங்கே உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்க மாட்டாங்க. திரு அண்ணாமலையா வாலண்டியரா உள்ள இழுத்து தான் அவங்கெல்லாம் வெளியே வந்தாலும் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா என்ன ஏடிஎம்கே இப்படி சொல்கிறாங்களே, ஏடிஎம்கே உங்களை கூப்பிடுறாங்களே இப்படின்னு ஏடிஎம்கே பற்றியே தான் பேசிட்டு இருப்பாங்க. ஏடிஎம்கே பிஜேபி ஒன்றுன்றாங்களே, அவங்க ஆட்சியில் பங்குன்றாங்களே, ஏடிஎம்கேவை வந்து துச்சமாக மதிக்குது பிஜேபின்னு அண்ணன் திருமாவளவன் கவலைப்படுவார். ஏன் கேள்வி எழுப்புறாங்க? அப்போ மீடியாக்கள் ரொம்ப தெளிவாக எந்த பக்கம் போனாலும் கேள்வி ஒன்று தாங்கிற தெளிவாக இருக்காங்க. பேட்டி எடுக்கக்கூடிய ஆள் யாராக இருக்கட்டும், பேட்டி கொடுக்கக்கூடிய ஆள் யாராக இருக்கட்டும், ஆனால் கண்டென்ட் வந்து ஒன்றா இருக்கணும். நமக்கு வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து உடஞ்சிடும், இதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. அப்போ வந்து திருமாவளவன் இப்படி மாற்ற சொல்கிறார், இவரையும் அப்படி மாற்ற சொல்லணும், அவருக்கு அவசியம். நம்ம பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்குது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டீங்க, அது எலெக்ஷன் வரைக்கும் போகும்போது இனிமேல் அது முடியறதுக்கான ஸ்பேஸ் கிடையாது. அப்போ இது மேலும் வலுப்படுத்துறதுக்கான விஷயம் நிறைய கிரே ஏரியா இருக்கும். அதில் ஆட்டோமேட்டிக் அதனால தான் கிரே ஏரியா தானே சார் இப்போ டாக்கிங் பாயிண்டா மாறுது. அது வந்து ஊடகங்களுடைய பேசுங்க அப்படின்னு ஊடகங்களுடைய திட்டமிட்ட சதி. அதில் எந்த குழப்பம் இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவாக ஒன்று சொல்றார். அதிமுக போச்சுலார் யாருங்க? நான் தான். பத்திரிகையாளர்கிட்ட கேட்குற கடலூர்னு நினைக்கிறேன், நான் தான். ரைட். இப்போ அமித்ஷா என்னங்க சொன்னார்? என்டிஏ தலைமையில் ஆட்சி நடக்கும், அதிமுக தலைமையில் தமிழ்நாட்டில் அதிமுக தலைமை வைக்கும், இபிஎஸ் முதலமைச்சர். அந்த 3 ஸ்டேட்மெண்ட் சொன்னாரா இல்லையாங்க? அப்புறம் உங்களுக்கு என்னங்க கன்ஃபியூஷன்? இவ்வளோதான். அப்போ அன்னைக்கு என்ன பேசப்பட்டது அதோடு இப்போ வச்சுக்கிட்டு பிறகு அவங்க 100 பேசுவாங்க, இன்னும் 4 பேசுவாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் அவர்களுக்கு சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு ஜெயலலிதா அவருக்கு சொன்னாங்க. திருநாவுக்கரசர் பிஜேபியில் இருந்தார், பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் வந்துச்சு. திரு சுகுமாரன் நம்பியார் அவர்கள்லாம் வந்து பார்த்துட்டு ஒரு அலைன்ஸ் வந்துச்சு. அப்போ வந்து திருநாவுக்கரசர் பிஜேபியில் இருக்கக்கூடிய திருநாவுக்கரசருக்கு எம்பி சீட் கொடுக்கக்கூடாதுன்னு ஏடிஎம்கே கண்டிஷன் பிடிச்சி வெளியில் யாரும் சொல்ல. பிறகுதான் அதுக்கெல்லாம் தெரியும். அப்போ அவருக்கு ராஜ்யசபா சீட் கொடுத்தாங்க, மந்திரி ஆக்கினாங்க, எல்லாம் பண்ணாங்க வாஜ்பாய் இருந்த பிறகு. அப்போ நிறைய விஷயங்கள் பேசப்படும். இந்த தொகுதி எங்களுக்கு கிடையாது, அந்த தொகுதி உங்களுக்கு கிடையாது, நாங்கள் 2 ஜெயிச்சோம், உங்களுக்கு 2 வேணும், எங்கள் மாவட்ட தலைவருக்கு வேணும், எங்களுடைய நிர்வாகி வேணும், இது நிறைய வருங்க. அதை பூரா வெளியே பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. நான் சொல்ல திரு அண்ணாமலையோ திரு இபிஎஸ்ஓ இதை வெளியில் பேச வேண்டியதில்லை, இப்போது பேச வேண்டியதில்லை. ரிசல்ட் வரட்டும், நீங்கள் தனிப்பெரும்பான்மை வச்சுக்கோங்க, ஆட்சி பிடிச்சிக்கோங்க, கூட்டணி பெரும்பான்மை வச்சுக்கோங்க, கூட்டணி ஆட்சியாக வச்சுக்கோங்க, திமுக ஆட்சி வந்துச்சுன்னா 2 அடுத்த வேலையை பார்க்க போங்க, அவ்வளோதானே. அப்போ ஒன்றா இருந்து கீழே நீங்கள் சொன்ன அந்த கன்ஃபியூஷனுக்கு லீடு பண்ணாமல் கொண்டு போகிற தேவை. இந்த கன்ஃபியூஷன் வந்து திரும்ப திரும்ப அந்த கேள்விக்கு அது வந்து ஒரு பொறி, அது ஒரு ட்ராப். அது வந்து திரும்ப திரும்ப ஒரே மாதிரி ஒரு தடவை இல்லாட்டி ஒரு தடவை ஒரு டங் ஸ்லிப்பில் ஏதாவது 4 வார்த்தையாக அது வந்துடும். சும்மா சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் கேபி முனிசாமி மாதிரி, திரு வைகை செல்வன் மாதிரி யாராவது ஒருத்தர் கிளம்பி வந்து நாங்கள் சொன்னால் இஷ்டம் தான் இருங்க, கஷ்டம்னா போங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு அப்போ நல்லா போச்சு, அதை பிடிச்சிட்டு வைகை செல்வன் சொல்லிட்டாருன்னு போயிட்டு அப்படியே போயிட்டு. இதுதான் ஊடகங்களுடைய ஆசை. அந்த ஆசைக்கு தீனி போட வேண்டாங்கிறது இவங்களோட பாயிண்ட். திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பார்வையில் இருக்கார், திரு அண்ணாமலை கேட்டாங்க ரிசல்ட் வரட்டும், இவ்வளோதான. ரிசல்ட் வந்தால் யார் கேட்க போறா? 150 சீட்டு ஏடிஎம்கே ஜெயிக்குதுங்க, கூட்டணி ஆட்சி பங்கு தர வேண்டாம்னு நானே சொல்கிறேன். 90 சீட்டு ஏடிஎம்கே வச்சிருக்குங்க, கூட்டணி ஆட்சி கொடுத்துருங்கன்னு அவங்களே செஞ்சிருவாங்க. இப்போ இது எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறது தானங்க. நீங்கள் சொந்தமாக வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நீங்கள் எதுக்கு லோன் வாங்க போகிறீங்க? இவ்வளோ எளிமையானது தானே. சொந்தமாக வீடு கட்டுற வழி இல்லை, லோன் போக போகிறீங்க. ஆஸ் சிம்பிள் அஸ் இது. ஏன் காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும்? அப்போ லோனு கடன் வர முடியாது, மாட்டேன், நாங்கள் லோன் வேணான்ற சொல்லுங்க. அப்போ லோன் வேணான்னு சொல்லாலும் இது எதுக்கு இவ்வளோ குழப்பம்? நமக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கிடுவோம், தேவைப்படலன்னு சொந்தமாக காசு இவ்வளோதானே. எப்படி பார்த்தாலும் ஆட்சியில் நீங்கள் பங்கு வைக்க போகிறீங்க, நீங்கள் ஆளுங்கட்சியாக இருப்பேன், கூட்டணி கட்சி. 2011 ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2011 அதிமுகவும் தேமுதிகவும் கூட்டணி. யாருங்க எதிர்கட்சி? தேமுதிக. என்னங்க கூட்டணியாக உட்காந்து எதிர்கட்சியாக உட்காந்துருக்கிறீங்க? நம்பர்ஸ்ல அவ்வளோதான் பாயிண்ட். அப்போ நீங்கள் திமுக 3ஆவது இடத்துல இல்லைங்க, அவங்க முதலமைச்சராக உட்காரட்டும், நீங்கள் எதிர்கட்சி தலைவர் உட்காருங்க, கேபினட் அந்தஸ்தில் சைரன் காரில் போங்க, நீங்கள் ஆட்சிக்கெல்லாம் கொடுங்க. திமுக காணாமல் போயிடுச்சு, அடுத்து அதிமுக பாஜகன்னு பார்த்துக்கிடுவாங்க, தேமுதிக எடுத்த நிலைப்பாடு மாதிரியே வாங்க. அது ரிசல்ட்டுக்கு பிறகு வாங்க சார். இப்போ என்ன உங்களுக்கு இன்னைக்கு ஒன்றா நிற்கணுமா இல்லையா? அதே திருப்பி 2011 எலெக்ஷன்லேயே விஜயகாந்தும் ஜெயலலிதா ஒரு கூட்டம் கூட வரல. நான் வந்து பிஜேபியில் முக்கியமான தலைவர்கள்ட்டெல்லாம் பேசும்போது சொன்னேன், இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணாமலை இருந்தே சாத்தியமாங்கிற ஒரு கேள்வி எழுப்புனாங்க. அப்போ சாத்தியம் தாங்கிறது இந்த உதாரணம் சொல்லியிருந்தேன். ஜெயலலிதா அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் ஒரு பிரச்சாரம் கூட ஒன்றா போல. உங்கள் கொங்கு பெல்ட்டில் ஒரு கூட்டம், கோயம்புத்தூரா பொள்ளாச்சி அதெல்லாம் கொங்கு பெல்ட்டில் ஒரு கூட்டத்தில் வந்து ஜெயலலிதா விஜயகாந்தும் கலந்துக்கோன்னு அறிவிக்கப்பட்டாச்சு, அனௌன்ஸ்டு. கோயம்புத்தூர் அங்கே வந்து ஜெயலலிதா வரல, பண்ருட்டியார் போனார். பண்ருட்டியார் போயிட்டு கவலைப்படாதீங்க, யார் அப்படி யோசிக்க வேண்டாம், அம்மா முதலமைச்சராகவும் கேப்டன் எதிர்கட்சி தலைவராகவும் அதே சட்டசபையில் ஒன்றா நுழைவாங்கன்னு. இதுதான் அந்த ஆட்டிடியூட். உங்களுக்கு புரியுங்களா? அம்மா இருக்கிற மாதிரி நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லியிருந்தாருன்னா அன்னைக்கு பண்ருட்டியார் ஏடிஎம்கே ஓட்டு ஒரு ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குமா? அப்போ 2 பேருக்குமே வேணுங்கிற நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
திருச்சி வேலுச்சாமி அவர்கள் சொல்றாரு, நாங்கள் இல்லாமல் டிஎம்கே ஆட்சி அமைச்சிருவாங்களா அப்படின்னு. டிஎம்கே திரும்பி கேட்கலாம், நாங்கள் இல்லாமல் நீங்கள் ஒரு எம்எல்ஏ வாங்குவீங்களான்னு. இந்த போட்டா போட்டி இருந்துச்சுன்னா கூட்டணிக்கு அழகு இல்லை. அப்போ ஏடிஎம்கே பிஜேபி இன்னைக்கு செய்ய வேண்டியது என்ன? அடுத்து அஃப்கோர்ஸ் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனைக்காக தான் உடனே அமைச்சர்கள் சொல்லி சொன்னாங்க. என்னென்ன நீங்கள் அலையன்ஸ் அமைக்கிறதுன்னு அமைக்கிறீங்க, இதை நீங்கள் 2026 ஜனவரியில் வச்சிங்கன்னா இந்த பிரச்சனைலாம் பெருசாக வெடித்து மக்கள்கிட்ட அந்த ஒற்றுமையின்மை தெரிஞ்சு அது வந்து வேற மாதிரி ஓட்டு போயிடும். இப்போ எல்லாம் வந்து இந்த கலங்கின கூட்டம் தான் தெளியும்பாங்க. அதனால் இப்போ எல்லாம் கூட்டம் கிளம்பி தான் உங்களுக்கு எலெக்ஷன் போது எல்லாமே கிளியர் பிக்சர் கிடைக்கும். இது அமித்ஷாவே நாளைக்கு ஒரு விளக்கம் கொடுக்கலாம், எடப்பாடி பழனிசாமி ஒரு நாளைக்கு விளக்கம் கொடுக்கலாம், அண்ணாமலை வேறு விஷயம் எல்லாம் தெரிய வரும். ஸோ இந்த ட்ராப்பு ஊடகங்கள் வைக்கக்கூடியதில் தலைவர்கள் சிக்கக்கூடாது. சிக்குனாங்கன்னா சிக்குனது தான். இதில் தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி, கள நிலவரம் என்னன்றது ஒரு தெளிவு இல்லாமல் இருக்குல்ல சார். இப்போ நமக்கு வந்து பார்க்குறோம், பாஜக உண்மையாலுமே ஒரு ஆட்சியில் பங்கு கேட்குற அளவுக்கு அவங்க இருக்காங்களா? அவங்கள போலவே பாமக கேட்குறாங்க, தேமுதிக கேட்குறாங்க, டிடிவி கேட்குறாரு, புதிய தமிழகம் கேட்குது. இது மாதிரி அந்த அதிமுக வர பாசிபிள் அலைஸ் எல்லாரும் இதே போல கேட்குறாங்க. அதிமுக வந்து கூட்டணி தரமாட்டோம் அப்படின்றாங்க. யதார்த்தம் என்ன? தரக்கூடிய நிலைமையில் அதிமுக இருக்கா? கேட்கக்கூடிய நிலைமையில் இவங்க இருக்காங்களா? இது வந்து என் மனசாட்சிப்படி தனியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையிலையும் ஒரு நல்ல விஷயம் நான் சொல்வேன். தனித்து போட்டிட்டு சண்டை போட்டு எல்லா கூட்டணியுமே உடையட்டும்ன்ற. எனக்கு ஒன்று அதிமுக கூட்டணி உடையட்டும், திமுக கூட்டணி உடையட்டும், எல்லாம் உடஞ்சி போங்க. அப்புறம் 2016 ரிசல்ட் வந்துடும் தெளிவாக. யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. ரொம்ப தெளிவாக வந்து டிஎம்கே ஏடிஎம்கே முடிஞ்சு வச்சுக்காது. அப்போ சரியாக போயிரும்ல. இப்போ மக்கள் நல கூட்டணி கலைஞ்சு எதுக்கு இந்த பக்கம் வந்தாங்க? 2016 இவர்களுக்கு யார் கிடந்துச்சு? விடுதலை சிறுத்தைகளோ மற்றவங்களோ? அண்ணன் கிருஷ்ணசாமி சொல்றாரு, நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கேற்கணும் முடிவு பண்ணிட்டோம். சார் முதல்ல நீங்கள் எம்எல்ஏ ஆகுங்க, அப்புறம் நீங்கள் ஆட்சியில் போங்க. நீங்கள் இதுவரைக்கும் ஒரு முறை எம்எல்ஏ இருக்கீங்களா? நீங்கள் எந்த கட்சியோட தயவு இல்லாமல்? உங்களுக்கு பாமக ஒரே ஒரு முறை எம்எல்ஏ இருக்குது, யாருடைய தெய்வம் இல்லாமல். பாஜக ஒரே ஒரு முறை எம்எல்ஏ இருக்குது, யாருடைய தெய்வம் இல்லாமல். அதிமுக திமுகவால் யாருடைய தெய்வம் இல்லாமல் எம்எல்ஏ ஆக முடியும். சரிங்களா? இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது ஒரு கட்சி நாங்கள் யாருடைய தெய்வம் இல்லாமல் எம்எல்ஏ ஆகணும் முதல்ல ஒருத்தங்க வாங்க. முதல்ல நான் சொல்ல தயவு சுயேட்சை சின்னத்தில் இல்லை, விடுதலை சிறுத்தைகள் சுயேட்சை சின்னத்தில் போட்டிட்டு சொல்லக்கூடாது. அதிமுக திமுக கூட்டணி இல்லாமல் தனித்து ஒரு முறையாவது எம்எல்ஏ வென்ற கட்சி யார் யார் இங்கே சொல்லுங்க. உங்களுக்கு காங்கிரஸுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு, பாஜக காட்டியிருக்கு, பாமக காட்டியிருக்கு, அதிமுக திமுக இருக்கு. மற்றவங்களாம் பேசாமல் இருங்க. நீங்க என்னமோ நாங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் தனித்து நாங்கள் 7 சீட் எடுத்து எவ்வளோ நாள் அந்த பெரிய கட்சியில் மிரட்டிட்டே இருப்பீங்க? அப்போ நீங்கள் வந்து ஆட்சியில் பங்கு பண்ணிக்கிட்டு அவங்க வந்து வேண்டாம்னு சொன்னாங்கன்னா இங்கே தான் திரு செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய இந்த ராஜதந்திரத்தை பாராட்டுறோம். அவங்க வந்து எல்லா இடத்துலையுமே ரெட்டலம் கொண்டு வந்து அதிமுகவா திமுகவா அப்படிங்கிற பாட்டிச்சிட்டாங்க. அப்போ திமுக வரலாறு காணாத பெரிய வெற்றியை பெற்று 99 சீட்டு எதிர்கட்சியில் வந்து தமிழ்நாட்டு வரலாற்று அவ்வளோ பியூட்டிஃபுல். ஏடிஎம்கே நினைச்சல ஆட்சியில். அப்போ 2 பேருக்கும் பழகுனா மற்ற கட்சியெலாம் குட்டி கட்சியெலாம் கிடையாது, ஓடி போயிருங்க, முடிஞ்சு வச்சுல. சும்மா எல்லா கட்சியும் வந்துக்கிட்டு அவங்க வந்து ஒரு 100 ஓட்டு ஒரு தொகுதியில், 200 ஓட்டு இன்னொரு தொகுதியில் வச்சுக்கிட்டு நாங்கள் யார் தெரியுமா? அதுக்கு அண்ணன் சீமான் எவ்வளோ பரவாயில்ல. உங்கள் சகவாசமே வேண்டாம், எனக்கு ஆட்சியில் பங்கும் கிடையாது, ஆமாம் இதில் நானே வருவேன், நான் என்னைக்கு வருவேன்னு எனக்கு வந்துக்கிறேன். ஸ்லோவாக கன்சிஸ்டன்ட் க்ரோத் இருக்குல்ல. இவர்கள் இந்த குட்டி கட்சியெலாம் போட்டு அந்த இடத்துல வந்து பாஜக வளர்ந்து நிற்கிறது 11% அவங்க தனியாக வச்சுருக்காங்க, 19% கூட்டணியில் வச்சு காட்டிட்டாங்க. 2 வருஷம் முன்னாடி, ரொம்ப இன்னும் 1.5 வருஷம் முன்னாடி, ரொம்பலாம் கிடையாது. ஓகே, ஆனால் நீங்கள் ஆட்சியில் பங்காளி அப்புறம் பேசிக்கிறோன்றேன். வேறு யார் வளர்ந்துருக்கா? பாமக இப்போ 2ஆக நிற்குது. தேமுதிக யார் ஆட்சியில் பங்கு கேட்பாங்க? ராஜ்யசபாவுக்கு கொடுக்கலன்னு கோச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. டாக்டர் கிருஷ்ணசாமி எப்போ வந்து எம்எல்ஏ ஆனார், எப்போ ஆனார்? என்ன செய்ய முடியும்? வேறு யார் என்ன செஞ்சுருக்காங்க? பூவை ஜெகன்மூர்த்தி கேட்பார். ஆளாளுக்கு இப்படி போயிட்டு இருந்தால் என்ன கணக்கு? அப்போ யார் பெரிய கட்சி யார் சின்ன கட்சிங்கிற ஒரு தெளிவு வேண்டாமா? நாங்கள் இல்லைன்னா நீங்கள் இல்லை ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னு நினைச்சுவீங்க. நீங்கள் யாருமே இல்லாமல் ஆட்சி அமைச்சு காட்டியிருக்காங்களா இல்லையா 2016? பட் திருச்சி வேலுச்சாமி ஓப்பனாக சொல்கிறாரு ஒரு டிவி டிபேட்டில், நாங்கள் இல்லைன்னா நாங்கள் கூட்டணி வைக்கலன்னா ஒரு 17 எம்எல்ஏ எங்களுக்கு கிடைக்காது. பட் ஆனால் அப்படியா, நாங்கள் இல்லைன்னா திமுகவில் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை வந்து பொது மேடையில் உட்காந்து திமுகவுக்கு செய்தியாக கொடுக்குறவங்க டெல்லியில் போயிட்டு அவங்க வந்து திருமதி சோனியாவுக்கும் திரு ராகுல் காந்திக்கும் சொல்லலாம், பிரச்சனையே கிடையாது. அங்கே சொல்லலாம்ல. சாணக்கியால் ஏதாவது ஒரு திருத்து வரணும், நீங்கள் ஏன்ட்ட தானே சார் சொல்லணும், நம்ம தானே சார் பேசணும். அதை நீங்கள் போய் வெளியில் பேசுகிற அர்த்தம் கிடையாது. இவ்வளோ தானே நடக்க போது, நடக்காமல் இருக்க போது, முடிஞ்சு வச்சுல. நீங்கள் எதுக்கு பொது மேடையில் பேசிட்டு இருக்கீங்க? திமுகவுக்கு நீங்கள் சவால் விட வேண்டாம் சார், நீங்கள் அகில இந்திய தலைமைக்கு சவால் விடுங்கன்ற. தனித்து போட்டு விட சவால் விட வேண்டியதானே. யார் வேண்டாம்? காமராஜ் ஆட்சி பேசுகிறாங்களா? நடப்பதே காமராஜ் ஆட்சின்னு சொல்லிட்டாரு அமர் இளங்கோவன். நடக்கிறதே காமராஜ் ஆட்சி தானங்கன்னு சொல்லிட்டார். அவர் காமராஜ் கேட்டு டயர்டானவர். அவர் மாநில தலைவராக இருந்தவர், மத்திய அமைச்சராக இருந்தவர். அண்ணன் திருச்சி வெளிச்சம் அங்கே இருந்தவரா? அப்போ நிதர்சனம் தெரியணும்ல. ஓகே, சூப்பருங்க, காங்கிரஸ் இல்லாமல் திமுக ஆட்சி அமைக்க முடியாது. 2014 நீங்கள் எத்தனை எம்பி ஜெயிச்சிங்க? தனித்து போட்டிட்டீங்களே தமிழ்நாட்டில். எத்தனை எம்பி ஜெயிச்சிங்க? எவ்வளோ இடத்துல டெபாசிட் வாங்கினீங்க சொல்லுங்கள். இஃப் ஐ எம் நாட் ராங், எனக்கு தெரிஞ்சு கார்த்தி சிதம்பரம் சிவகங்கையில் மட்டும்தான் டெபாசிட்டே வாங்கினார் 2014. வேறு யாரும் டெபாசிட்டே வாங்கலை. இஃப் ஐ எம் நாட் ராங், ஹார்ட்லி ஏதாவது இன்னொருத்தர் வாங்கியிருப்பார் நினைக்கிறேன். மொத்தமே 5% வாங்கினீங்க. அப்புறம் அதோட இப்போ குறைஞ்சிருப்பீங்களா கூடியிருப்பீங்களா? 10 வருஷம் முன்னாடி தானே
10 வருஷம் முன்னாடி உங்களுடைய ஓட்டு ப்ரூவ் ஆயிடுச்சுல. அப்புறம் மக்கள் நல கூட்டணி 10 வருஷம் முன்னாடி ஓட்டு ப்ரூவ் ஆயிடுச்சுல, 9 வருஷம் முன்னாடி ஓட்டு ப்ரூவ் ஆயிடுச்சுல. அப்போ உங்களுடைய ஓட்டில் நீங்கள் தனியான பண்ண முயற்சியில் பூரா பாமக மாற்ற முன்னேற்ற மண்முனி சொன்னாங்களா இல்லையா? எல்லாருக்கும் அவங்க ஓட்டு ப்ரூவ் என்னைக்கு 5% மேலே வாங்கியிருக்காங்க பாமக ஒன்றாக இருந்த போது. அப்புறம் தேமுதிக என்ன வாங்கியிருக்கு? எல்லா கட்சியும் நாங்கள் இல்லாமல் ஆட்சி இல்லை, நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்குது? என்ன நிதர்சனம் என்ன, நடைமுறை உண்மை என்ன? யாருக்குமே கண்ணு தெரியாதா? யாருக்குமே காது கேட்காதா? இல்லை எங்களுக்கு உரிய இடம் கிடைக்கணும், அது நீங்கள் கேளுங்க. எங்களுக்கு நல்ல கௌரவம் கிடைக்கணும், மரியாதை கிடைக்கணும், தனியாக நீங்கள் அக்கௌண்ட்டில் அனுப்புறது அனுப்பிடுங்க. அதெல்லாம் ஓடிட்டு இருக்கட்டும், யாரும் கேட்க போகிறல, அது உங்களுடைய உரிமை. நீங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன் பார்க்க நீங்கள் அமௌண்ட் அனுப்புறீங்க, முடிஞ்சு வச்சுக்காது. என்ன ஆட்சியில் பங்கு ஆட்சி அப்படி எல்லாம் கம்பு சுற்றிட்டே இருந்தால் என்ன கணக்கு? ஊடகங்களுக்கு தீனி போடலாம், வேறு என்ன கிடைக்கும்? நிதர்சனம் அறிங்க. அவங்க வேண்டாங்க. நீங்கள் வந்து காங்கிரஸை கன்வின்ஸ் பண்ணுங்க, அகில இந்திய தலைமை கன்வின்ஸ் பண்ணுங்க. பிஜேபிக்கு வந்து தனிச்சு ஆட்சி அமைக்கணும், வாங்க பிஜேபி அகில இந்திய தலைமை. யாரும் உங்களை கேட்டா? 2 பேரும் சேர்ந்தான சார் திருமணம் சமைச்சிருக்கீங்க. ஏடிஎம்கேக்கும் பிஜேபி தேவைப்பட்டுச்சு, பிஜேபிக்கும் ஏடிஎம்கே தேவைப்பட்டுச்சு. நோ டவுட். 2024 2 பேரும் பிரிஞ்சிருந்தீங்க, 40 சீட் அழுட்டு போயிட்டாங்க. கண் கூட பார்த்தீங்க. அப்போ நம்ம சேர்ந்துருப்போம்னு முடிவு பண்ணி, இவ்வளோதானே. அப்போ உங்களுடைய கன்வீனியன்ஸுக்காக கன்விக்ஷனோட நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சுருக்கீங்க. அப்புறம் ஏன் இந்த கன்ஃபியூஷனுங்கிறது தான் கேள்வி. அப்போ யாரெல்லாம் ஆட்சியில் பங்கு வேண்டும் பண்ணிக்கிறீங்களோ நீங்கள் ஆட்சி அமைச்சுக்கங்கன்றேன். காங்கிரஸ் கட்சி தனித்து ஆட்சி அமைக்கட்டும், பிஜேபி தனித்து ஆட்சி. யார் தடுத்தா? 2026 பிஜேபி ஆட்சி வேண்டாம்னு சொல்ல போறீங்களா? சகோதரர் அண்ணாமலை வேண்டான்ட்டுருவாரா? அண்ணன் திருச்சி வெளிச்சாமி வேண்டான்ட்டுருவாரா? காங்கிரஸ் ஆட்சி 2026 வச்சுக்கோங்க. தேமுதிக ஆட்சி, பாமக ஆட்சி, மாற்றம் முன்னேற்றம் பண்ணி 2026 16 கொண்டு வந்தீங்கல்ல, 26 கொண்டு வந்துருங்க. புதிய தமிழகம், ஒரிஜினல் தமிழகம் நான் கொண்டு வந்துட்டோம். ஆட்சி அமைங்க சார், அல்ல ஆட்சி அமைக்கிற இடத்துக்கு நகருங்க சார், ஆட்சியில் பங்கு பேசுங்க சார். இல்லை விசிகால திருமாவளவன் அவர்கள் நேரடியாக முதல்வரை மேடையில் வச்சுக்கிட்டு சொல்கிறாரு, உங்களுக்கு திராவிட மாடல் ஆட்சி அமைக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம், உங்களுக்கு 4 ஓட்டு விழுதுன்னா அதில் 1 ஓட்டு எங்களோட ஓட்டாக இருக்கும், விசிகா எடுத்து கொடுக்கும் உங்களுக்குன்றாரு. ஸோ அந்த இடத்துல 25% உங்களுக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன்னு பார்கெயின் பண்ணுறாரு. அதுதான் மற்ற தலைவர்கள்லாம் அண்ணன் திருமாவளவன்கிட்ட படிச்சுக்க வேண்டிய பாடம். டிப்ளமசி அப்படின்னு என்னென்னா ஜெய்சங்கருக்கு இணையாக வந்து அண்ணன் பேசுவார். அதுதான் பார்க்கணும். நம்ம வந்து என்னென்ன 4ல் 1 உங்கள் ஓட்டில் ஏன் ஓட்டு இருக்குது அப்படின்னா நாங்கள் துணை நிற்போம் உறுதுணைங்கிறது டைரக்ட் மெசேஜ், சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு சீட்டை கொடுங்க அப்படிங்கிறது சப்மெசிவ். அது வந்து அது அவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன். அண்ணன் வந்து என்னைக்கு இந்த மது ஒழிப்பு மாநாடுங்கிறத கள்ளக்குறிச்சியில் அறிவிச்சாரோ அன்னையிலேருந்து அவருடைய பொசிஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறது ரொம்ப தெளிவாயிட்டார். 100 முறை நீங்கள் கவனிக்கணும். அண்ணன் திருமாவளவன் வந்து நாங்கள் உருவாக்கிய கூட்டணிம்பார், திமுக கூட்டணி சொல்லவே மாட்டார். அவர் வந்து இந்த மதவாத பாஜகவுக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் இணைந்து உருவாக்கிய கூட்டணி. அது திமுக மட்டும் கிடையாது. ஏன்னா 2016 அவருடைய ஒரு பெரும்பங்கு ஒருங்கிணைப்பில் தான் இந்த மக்கள் நல கூட்டணி இருந்துச்சு. அவர் தான் வந்து ஒரு கேட்டலிஸ்டாக இருந்தார். ஃபுல்லாக வந்து உடையில வந்து தமாக கொண்டு வந்தது, விஜயகாந்தை கொண்டு வந்தது, மதிமுக அரவணைச்சதுன்னு எல்லாரையும் உள்ளே வச்சுட்டு போட்டு நிறைய பெரிய அளவில் பண்ணது அவர் தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணார். அப்போ அடுத்த வருஷமே வந்து திமுகவோட மொத்தமாக அப்படி ஜம்ப் ஆகிட்டாங்க, தமாகவும் தேமுதிகவும் தவிர. அப்போ அதுக்கு ரொம்ப முக்கியமான அப்போ என்ன சொல்கிறேன், நாங்கள் உருவாக்கிய கூட்டணின்றார். இது எல்லாமே திமுகவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ், அதே சமயம் ரொம்ப சப்மிசிவான மெசேஜ். அப்போ மிரட்டலாக இல்லாமல் பாருங்கள், உங்களுக்கு நாங்கள் எவ்வளோ பங்களிச்சிருக்கோம். நீங்கள் பட்டியலினத்தவர்களை வந்து தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு 20% மினிமம் இருப்பாங்க, சரிங்களா? அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. பட்டியலினத்தவர்களுக்கு வேறு கட்சியில் ஏதாவது ரொம்ப பெரிய கட்சிகள் இருக்குதா அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் தான் இன்றைக்கி பட்டியலினத்தவர்களுக்கான கட்சியில் ஒரு பெரிய முக்கியமான கட்சியாக இருக்குது. பாமக எப்படி வன்னியர்களுக்கான கட்சியாக இருந்துச்சோ அந்த மாதிரி. அப்போ வந்து எங்களுக்கு என்ன பண்ணுங்கிற பார்த்துக்கு அவ்வளோ. அப்போ உடனே வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் 234 தொகுதியில் போட்டிட போகிறீங்க, எங்களுக்கு 50 தொகுதி கொடுத்துருங்கன்னு கேட்க போகிறது இல்லை. அதில் ஒரு அப்போ 4ல் 1 எங்களுடைய ஓட்டு அப்படின்னா நீங்கள் எப்படி செய்யணும் பார்த்துங்க. உங்களுக்கு நம்ம சொல்லணும்ல, உங்களுக்கே தெரியும் சொல்லும்ல. இதுதான் இந்த டிப்ளமசி. இதை எல்லா கட்சியிலும் கடைபிடிச்சா எனக்கு யாராவது திமுக கலந்து கவுண்டர் பண்ணாங்களா? நீங்கள் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா 4ல் ஓட்டுன்னு ஒன்று சொன்னார், ஆனால் திமுக யாரும் சொன்னாங்களா? அப்போ 25% உங்கள் ஓட்டா, நீங்கள் 20% நீங்களே சீட் எடுத்து ஜெயிச்சுன்னு சொன்னாங்களா? அதுதான் மெசேஜ். அப்போ நீங்கள் பேசும்போது நாங்கள் இணைந்து வெற்றி வருவோம். எப்படியா இருந்தாலும் திமுக ஆட்சி அடுத்த முறை கிடையாது. 2024 அதிமுக கூட்டணி ஆட்சி, அவ்வளோதான். அதிமுக கூட்டணி ஆட்சியில் அது கூட்டணி ஆட்சியாக தனி ஆட்சியாக தேர்தலுக்கு பெற முடியும். இவ்வளோதான் இந்த டிப்ளமசி. அண்ணன் திருமாவளவனுக்கு இருக்கக்கூடிய தெளிவு எல்லா தலையும் வந்துருச்சுன்னா அது பியூட்டிஃபுல். அவ்வளோ. இதில் தானே உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வருது சார். உங்களுக்கு வந்து இவங்களால தனித்து ஆட்சி அமைக்க முடியுமானா தெரியாது, விசிகாவோ பாமக முடியாது. என்ன தெரியாது என்ன இருக்கு, அதுல என்ன டிப்ளமசி வேண்டியிருக்கு? 2026 கிடையாது. 2026 காங்கிரஸோ பிஜேபியோ பாமகவோ திமுக இல்லாமல் நான் ஏற்கனவே பல முறை அதிமுக இல்லாமல் யாருக்கும் வெற்றி இல்லை. அதுல எந்த குழப்பம் இல்லை. நம்ம பல முறை சொன்னதானே. அது வந்து அதிமுக இல்லாமல் இன்னொருத்தர் ஜெயிச்சு காட்டணும், திமுக எல்லாமே யாரும் ஜெயிச்சு காட்டணும். அப்புறம் நம்ம சும்மா அதில் சொல்கிற அர்த்தம் கிடையாது. பட் இவங்க ஒரு ஸ்பாய்லராக இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. இவங்க நினைச்சா இவங்களோட ஆட்டத்தை கெடுக்க முடியும் அப்படின்ற ஒரு அதுதான் சார் நான் திரும்ப சொல்றேன். செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய இந்த ராஜதந்திரம்ங்கிறது வந்து தொலைநோக்கு பார்வைக்கூடியதா எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல வரேன். நானும் நீயும் இருக்கும்போது அத்தவர் சுற்றி எதுக்கு நம்ம வந்துட்டு இருக்கணும், எதுவாக இருந்தால் நான் நீயும் பார்த்துக்கிடுவோம். அப்போ மற்ற கட்சிகள்லாம் குறையும்ல.
அப்போ திமுகவுக்கு வந்து 99 சீட் வந்து நின்றுச்சு. காங்கிரஸ் தவிர வேறு யாருமே கிடையாது. இங்கே வந்து இவங்களுக்கு வந்து 140 சீட் வந்து நின்றுச்சு. வேறு யாருமே கிடையாது. அப்போ சட்டசபையில் கம்யூனிஸ்டுகள் இல்லாத முதல் சட்டசபை தமிழக வரலாற்றில். வேறு எந்த கூட்டி கட்சி கிடையாது. விடுதலை சிறுத்தைகள், நான் வந்து அந்த பாஜக, நான் அந்த எந்த கட்சியும் கிடையாது. அமைதியாக இருங்க, செட்டில் ஆயிருங்க. அப்போ வந்து அவங்க சத்து அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சுல்ல. அப்போ யாரும் வந்து பேச மாட்டாங்கல்ல. அப்போ கலைஞர் அவர்கள் 2006 பணிஞ்சு போய் எல்லாரும் கொடுத்துட்டு இந்த கூட்டணி ஆட்சி வேணுமான்னு அப்பயே எனக்கு தங்கபால் அவர்கள் கேட்டு அப்படி தான் இந்த நிலைமை வருது. அப்போ ஆனதாட்டுங்க, நான் வந்து இப்போ எனக்கு ஓட்டு பூரா போட்டு ஒரு எலெக்ஷனில் நான் தோத்துட்டு போகிறேன். இப்போ திமுக வந்து தோத்துட்டு வச்சுக்க 2026 தோத்துருது. வேறு எந்த கட்சி ஜெயிக்கும்? திமுகவே தோக்கணும். திமுக கூட்டணி பூரா காலி தானே. ஒரு எம்எல்ஏ 1.5 எம்எல்ஏ வச்சு நிற்கிறாங்களா, அதுவும் திமுக தயவோட தானே. திமுக கூட்டணி இல்லைன்ட்டாங்கன்னு. அப்போ அந்த கூட்டணி சேர்க்காமல் இருக்கிறது நல்லதுன்றாங்க. அவங்க சேர்த்துருவாங்களோன்னு இவங்க சேர்த்துருவாங்க. அவங்க டிமாண்ட் ஏற்றி பேரேற்றி அப்படி தானே வந்து அரசியலே பாலா போய் நிற்குது. நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு 15 கோடி ரூபா நீங்கள் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன ஏற்படுது? அவங்க போயிடுவாங்களோ, இங்கே போயிடுவாங்களோ. ஈஸ்வரன் காலையில் ஒருத்தர் பேசுகிறார், மதியம் ஒருத்தர் பேசுகிறார். தேமுதிக காலையில் ஒருத்தர் பேசு, சாயந்தரம் ஒருத்தர் பேசு. இப்பயே சொல்கிறாங்க பாமக அங்கே போப்பதா இங்கே போப்பதா. எதுக்கு இந்த குழப்பம்? ஐடியாலஜிக்கல் இங்கே தான் போவாங்க, இல்லாட்டி தனியாக போயிடுவாங்க. அவங்க வந்து இங்கே தாங்க சேருவாங்க, இல்லாட்டி தனியாக போயிடுவாங்க. கிளியராக வந்துட வேண்டியதானே. உங்களுக்கு புரியுங்களா? சீமான் திமுக கூட்டணி போவார்னு யாராவது பேசுகிறாங்களா? ஒன்றும் குழப்பம் இல்லை. அது மாதிரி முடிச்சிட வேண்டியதானே. அப்போ யாருக்கெல்லாம் தெம்பு இருக்கோ எல்லாரும் தனித்து போட்டுடுங்க, மகிழ்ச்சி. யாருக்கு தெம்பு? ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டில் யாராவது ஒருத்தர் தான் ஆட்சிக்கு வர முடியும். முடிஞ்சு வச்சா திருப்பி நாளைக்கு ஒரு கட்சி, இன்னைக்கு விஜய் வந்துட்டாரு, அவர் வந்து இந்த பிரச்சனையே கிடையாதுல்ல. திமுக மற்ற எல்லா கட்சியும் தோத்துருவாங்கல்ல. திமுக அதிமுக உள்பட அத்தனை கட்சியும் தனித்து போட்டிடு சார். அத்தனை கட்சியும் தனித்து போட்டிடு சார். கூட்டணியே கிடையாது. 2 பேர் யாராவது ஒருத்தர் தானே ஜெயிக்க முடியும். மற்ற கட்சியெல்லாம் நாட்டுக்கு நல்லது நடக்கும்ல. அப்போ யாருக்கு இன்னும் பலம் இருக்குன்னு தெளிவாக வரும்ல. அப்போ பெர்சன்டேஜ் வச்சு அப்போ வீதாச்சார ஓட்டு கொடுங்க, பெர்சன்டேஜ் வச்சு நாளைக்கு பேசுவாங்கல்ல. ஒரு உருப்படியான விஷயம் நடக்கும்ல. அப்போ இது மாதிரி என்கரேஜ் பண்ணி யார் பெருந்தன்மையாக ஒருத்தர் நடந்துக்கிறாருன்னு பலவீனமாக பார்க்கக்கூடாதுல்ல. இதில் பெருந்தன்மை அப்படின்றத தாண்டி நீங்களே பல இடத்துல குறிப்பிட்டிருக்கீங்க, திராவிட கட்சிகள், இரு திராவிட கட்சிகளும் வலு விழுந்து கொண்டு வருகிறது தொடர்ந்து பார்க்குறோம். தொடர்ந்து இட்ஸ் ட்ராக் ரெக்கார்ட், ப்ரூவன் ரெக்கார்ட். அப்படி இருக்க அந்த அவங்களுடைய ஸ்பேஸை மற்றவர்களுக்கு இந்த பக்கம் விசிகாவும், இந்த பக்கம் பாஜகவும், இந்த அதுதான் நான் திருமாவளவன் அவர்கள் வார்த்தையை கோட் பண்ண விரும்புகிறேன். அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். கூட்டணி கட்சிகளை நம்பி வெற்றி என்ற இடத்தில் தான் 2 கட்சிகளும் இருக்கின்றன. கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய அளவுக்கு பலவீனமாக இல்லை. இதுதான் அந்த பாயிண்ட். பலவீனமாக இருக்குது. அடுத்த எலெக்ஷனில் வரலாம். அப்போ அடுத்த எலெக்ஷன் வரலாம். அதுக்கப்புறம் அவங்களே வந்து அமைச்சு ஆட்டுக்கு போங்கலாம். ஏற்கனவே திமுக வந்து காங்கிரஸோட இப்படி போட்டி போட்டது தான். உங்களுக்கு புரியுங்களா? பாராளுமன்றம் முழுக்க நீங்கள் எடுத்துக்கோங்க, சட்டசபையில் சரிபாதி சீட்லாம் கொடுத்த கட்சி தான் திமுக. உங்களுக்கு புரியுங்களா? அன்னைக்கு அவங்களுக்கு அந்த நிலைமை இருந்துச்சு, கொடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு அந்த நிலைமை இல்லைன்னு நான் சொல்ல வரேன். அப்போ இல்லை எங்களுக்கு இருக்கு, எனக்கு இப்போவே கொடுன்னு உடனே இப்போவே பிடிங்கணும்னு நினைக்கிறவங்க தனித்து போட்டிட்டு இருக்கங்கன்னு சொல்கிறேன். அவ்வளோதான். நீங்கள் கூட இருந்து வந்து தொந்தரவாக வந்து ஒரு என்ன இருக்குதா இல்லையா, சேர்ந்துக்கான செய்யலாம், குறைச்சலாக இருக்க வேண்டாம்ல. இவ்வளோதான் நம்ம பாயிண்ட். அப்போ வந்து இருந்தால் விசுவாசமாக முழுக்க சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் ரிசல்ட்டுக்கு வர பார்த்து இல்லைன்னா தனியாக இப்போ யார் கேட்குறாங்கள? யாருமே வேண்டாம் சொல்லலையே. எல்லாருமே தனித்து போட்டிடலாமல். எல்லாரும் நல்லது, நாட்டுக்கு நல்லது. நம்ம யார் யாருக்குன்னு சத்து உண்மையிலே தெரிஞ்சுல. 2000 இப்போ பாஜகவுக்கு தனித்து போட்டிடுறதுக்கான அல்லது ஆட்சி அமைக்கிறதுக்கான இல்லாட்டி ஆட்சியில் பங்கேற்கிறதுக்கான ஒரு தகுதி வளர்ந்துருச்சான்னு கேள்வி எழுப்புறீங்களா? இந்த கேள்வி எப்படி வந்துச்சு உங்களுக்கு? ஆமான்னு எப்போ சொல்ல முடியும்? 2024 ரிசல்ட் வச்சிருக்காங்க. 11%, 23 சீட்டில் தனியாக போட்டிட்டு இருக்காங்க. அசம்பிளியில் கிட்டத்தட்ட 78 சீட்டு வந்து முந்தி இருக்காங்க ஏடிஎம்கே கூட்டணி. அப்போ வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குது. ஆஹா, நம்மளை வந்து தொற்றுவாங்க போல தெரியுது. இப்போ வந்து அலையன்ஸுக்கு வந்தாங்க. அப்போ தனித்து போட்டியிட போய் தானே உங்களுக்கு கிடைச்சது. அது மாதிரி எல்லாரும் போட்டிட்டு இருங்க. இன்னைக்கு ஆட்சியில் பங்கேற்கிற காங்கிரஸ் வந்துடட்டும், பாமக வந்துடட்டும், புதிய தமிழ் வந்துடும், எல்லாம் யாரெல்லாம் தனித்து ஆட்சி கேட்குறாங்களோ அவங்கெல்லாம் நம்ம ஆட்சியில் பங்கேற்கிறவங்களாம் வந்துருங்க. யார் கேட்டாப்ப? அவர் வந்து விஜய் கூட கூட்டணி சேர்றதுக்காக காங்கிரஸ் கூட நம்முடைய சீட்டை பேர்த்து அதிகப்படுத்துறதுக்கு நாங்கள் ஆட்சியில் பங்கு தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். அப்போ ஏன் அமித்ஷா அவர்கள் இந்த முக்கியமான நகர்வை நான் ஏற்கனவே சொன்னேன், எனக்கு தெரிஞ்சு அவர் சொல்லியிருக்க வேண்டியது இல்லை. அவருடைய ராஜேந்திரத்தை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான ஆள் இல்லை. அதில் ஏதாவது பின்னாடி பயங்கரமான ராஜேந்திரம் ஏதாவது இருக்குதான்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து இவ்வளோதான் பார்வை. அவருக்கு ரொம்ப தொலைநோக்கு பார்வை இருக்கும். அதனால் அவர் வந்து பல வெற்றிகளை பெற்றவர், காட்டினவர், புருவன் ஸ்டார். அதனால் அவர் பேசியிருக்க வேண்டாம் அப்படின்னு நான் ரொம்ப திடமாக நினைக்கிறேன். அதற்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு எனக்கு ஞானம் இல்லை. அது வந்து ஏன் பேசினார்? ஏன்னா அவர் வந்து ரீஇன்ஸ்டேட் பண்ணார். ஒரு தடவை சொல்லியோ 2 தடவை சொல்லியோ நம்ம வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு விஷயம் இருந்தால் வந்து என்டிஏ அலையன்ஸ்னு சொன்னாரே தவிர கோலைன்ஸ் கவர்மெண்ட்னு சொல்லி சொன்னோம். அதுக்கப்புறம் கோலிஷன் கவர்மெண்ட் சொல்லிடுறார். அதில் நீங்கள் வில் யூ பார்ட்டிசிபேட் இந்த கவர்மெண்ட்னா எஸ் அப்படின்றார். அதில் நம்ம திருப்பி ஒரு கிரே எடுத்துட்டு எஸ்ன்னு சொன்னார். நான் அமைச்சரவையும் சொல்லாமல் ஏதோ ஒன்று போகலாம், அது இல்லை. ஆனால் வந்து ஏன் சொன்னார்னு எனக்கு தெரியல. சொல்லியிருக்க வேண்டாங்கல்ல. நான் திரும்ப 2வது முறையாக உறுதியாக இருக்கேன். இங்கே அவருக்கான தேவை என்ன வருது? ஏன்னா ஒரு பக்கம் திரு இபிஎஸ் சொல்கிறாரு, இங்கே நான் சொல்கிறதாங்க நடக்கும் அப்படின்னு அந்த பேட்டியில் சொல்கிறார். அவர் நான் சொல்கிறதுன்னா அந்த அலையன்ஸ்குள்ளே ஓகே, பட் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணும்போதே இதுக்கான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கும்ல, அதை வைத்து தானே அமித்ஷா சொல்கிறாரு. அதான் 2 பேருக்குமே ஒரு பேச்சு நடந்திருக்குங்க. அது என்னங்கிறது 2 பேர் மட்டும்தாங்க சொல்ல முடியும்.
திரு ஓபிஎஸ் பற்றி கேள்வியே திரு அமித்ஷாட்டை எழுப்பும்போது அதிமுக உள்வாரங்களை நான் தலையிடுறது இல்லைன்ட்டாங்க. நேற்று வந்து திரு இபிஎஸ் சொல்லிவிட்டார் ஓபிஎஸ் திரும்ப சேர்க்கற பற்றி காலம் கடந்து விட்டதுங்கன்றார். அப்போ அப்போ அவங்க வந்து நாங்கள் தனியாக ஒரு மாநாடு போட போகிறோம்னு சொல்கிறாங்க. நாங்கள் விஜய் கூட சேர்றதை பற்றி நாங்கள் வந்து நல்லது நடக்கும், எதிர்காலத்தில் எதுனா நடக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வேற ஒரு ஸ்பேஸ் நகருது இல்லை. அப்போ அவங்கள ஒரு பேசியிருக்கலாம். அது என்ன பேச நமக்கு தெரியல. திரு அண்ணாமலை சொன்னதானே நம்ம கூடவே இருந்த அண்ணாமலைக்கே தெரியல. அப்போ நமக்கு எப்படி தெரியும்? அப்போ அவர்கள் ஏதோ நான் சொல்ல வருது, சில விஷயங்களை வெளியில் சொல்லணும், சில விஷயங்களை வெளியே சொல்லக்கூடாது, சில விஷயங்களை வேறு சந்தர்ப்பத்தை சொல்லணும். இட் இஸ் நாட் நான் டிரான்ஸ்பரண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையுமே சொல்லணும்னு கிளம்ப வேண்டியதில்லை. அது வந்து ஒரு ராஜேந்திரத்தோடு பிறகு நடக்கலாம், அவ்வளோதான். இது திரு அமித்ஷா அவர்கள் இப்போ சொல்லியிருக்க வேண்டியதில்லை, விச் லீட்ஸ் டு ஆல் திஸ் டிபேட். அது வந்து தள்ளி சொல்லியிருக்கலாம் நான் நினைக்கிறேன். தேர்தலுக்கு பிறகு நம்ம சொல்லியிருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக திருப்பி யார் கேட்க போகிறா? பிஜேபி வந்து நிறைய பிட்ரையில் பார்த்த கட்சி. இன்னைக்கு திரும்பி அந்த குமாரசாமி அவர்களோட சேர்ந்துருக்கிறாங்க. அந்த குமாரசாமி அவர்கள் 2 வருஷம் ஆட்சின்னு சொல்லி மாட்டேன்னு சொல்லி சொன்னவர். யூபியில் மாயாவதி, மெஹபூபா முஃப்தி இங்கே பீகார் காஷ்மீரில், இதே நிதிஷ்குமார் பீகாரில், எல்லாரும் ஆளுக்கு பால் மாதிரி பேசினவங்க. அப்போ எலெக்ஷன் பிறகு பார்த்துக்கலாம்லங்கிறவங்க அவங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்குல்ல. அப்போ இப்போ வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது பாண்ட் எழுதி கொடுத்துருக்காங்களா? பாண்ட் எழுதி கொடுத்தா கடவுடின்னு கடமை அவசியம் இருக்கான்னு நம்ம கூட்டணி வச்சு கடைசி நேரத்தில் மாறி போன முடிவுகள்லாம் இருப்பாங்க. திரு மதிமுகலாம் வந்து கடைசி நிமிடம் வரைக்கும் கூட்டணி மாறினவங்களாம் இருந்திருக்காங்களே. டிஎம்கேல இருந்து மாநாடு வரைக்கும் போகிறாங்க, திருப்பி மாறி இருக்காங்க. அப்போ நிறைய நடக்கும்ல. அப்போ நீங்கள் என்ன எழுதி கொடுத்துட்டீங்களே, நீங்கள் சத்தியம் பண்ணிட்டீங்களே, நீங்கள் கடைபிடிக்கணும் அவசியமானு. அப்போ இப்போ சொல்லியிருக்க வேண்டியதில்லை. அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். திரு அண்ணாமலை தான் தெளிவாக சொல்கிறார். திரு அமித்ஷா அவர்களும் திரு எடப்பாடியும் பேசியிருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டி இருக்கும். அப்போ இப்போ திமுக ஆட்சியை வீழ்த்துகிறோம், அதிமுக ஆட்சியை அமைக்கிறோம், இந்த இடத்துல நின்றணும். அப்போ அதிமுக தனிப்பெரும்பான்மையாக கூட்டணியா அது பிறகு பார்த்து. அதுதான் என்னுடைய பாயிண்ட். ரொம்ப நன்றி சார். நம்மளோட ரொம்ப டீட்டெயிலாக பல விஷயம் குறித்து பேசியிருக்கேன். மிக்க நன்றி.